ரைட். நிகழ்ச்சின்னு போகணும். ரைட். இப்போ நீங்கள் நல்லா விளையிக்கணும். இப்போ உங்களுக்கு நிகழ்ச்சி ஃபுல்லாகவே தெரியாட்டி கூட எனக்கு பிரச்சனையே இல்லை. சரிதானே? நிகழ்ச்சி தெரியாட்டி கூட பிரச்சனை இல்லை. இப்போ அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். சரிதானே? ரைட். இப்போ நிகழ்ச்சியை நாங்கள் ரெண்டாக பிரிக்கலும். நிகழ்ச்சியை வந்து இப்படி ரெண்டாக பிரிக்கலும். சரிதானே? அப்போ அது கீழே எழுதுங்க. முதலாவது வந்து சரிதானே, அதாவது கேள்வி நிகழ்ச்சி. சரிதானே? கேள்வி நிகழ்ச்சி. ரெண்டாவது வந்து நிரம்பல் நிகழ்ச்சி. எப்படி? நிகழ்ச்சியை நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம். முதலாவது கேள்வி நிகழ்ச்சி, இன்னொன்று நிரம்பல் நிகழ்ச்சி. இப்ப கேள்வி நிகழ்ச்சி தானே, அந்த கேள்வி நிகழ்ச்சியை வந்து நாங்க மூன்றாக பிரிக்கிறோம். கேள்வி நிகழ்ச்சியை வந்து மூன்றாக பிரிக்கிறோம். அந்த மூணும் என்னண்டா, மூணையும் பாருங்க. கேள்வி நிகழ்ச்சி நாங்கள் மூணா பிரிக்கிறோம். ஒன்று விலைசார் விலை கேள்வி நிகழ்ச்சி. சரிதானே? ரெண்டாவது குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி. ரைட். மூன்றாவது சாரி வருமானம் வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. எப்படி? விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. சரி, விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி, வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. நிரம்பலை பொறுத்த வரையில ஏலவல் சிலபஸ்ல இருக்கிற வந்து ஒன்றுதான். நிரம்பலை பொறுத்த வரையில ஏலவல் சிலபஸ்ல உள்ளது என்னடா, விலைசார் நிரம்பல், விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி. ஓகேயா? ரைட். இப்ப எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். இதுவரைக்கும் இந்த வகைப்படுத்தல் கிளியரானு சொல்லுங்க. நான் கேள்வி நிகழ்ச்சி வேறையாகவும் நிரம்பல் நிகழ்ச்சி வேறையாகவும் நான் டீச் பண்ணல. நிகழ்ச்சியை ஃபுல்லா எடுத்து டிஸ்கஸ் பண்றோம். ஆனா எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ண மாதிரி செய்ய போறோம். ரைட். நிகழ்ச்சியை பத்தி நீங்க ஒன்றுமே தெரியாட்டி எனக்கு பிரச்சனையே இல்லை. டிஸ்கஸ் தெரியாமிக்கிற அளவுக்கு எனக்கு நல்ல முன் தான். ஏன்னா அது பேசிக் உங்களுக்கு தர எனக்கு ஈஸி. ரைட். இது வரைக்கும் உள்ளது கிளியரா சொல்லுங்க எல்லாரும். ஒன் பை ஒன் சொல்லுங்க எல்லாரும். ஓ சார். Oh, sir, clear. ஓ சார். ஓகே, குட். ரைட். இப்ப ஆகவே நான் மொத்தமாக எத்தனை நிகழ்ச்சிகள் படிக்கணும்? இப்ப 4. சரி, 4 நிகழ்ச்சிகள் படிக்கணும். என்ன? விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி, வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி, விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி. இது உங்களுக்கு ஈஸியா நீங்க எக்ஸாம்ல யூஸ் பண்ணிலும் ஈஸியா. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி நாங்க பிஇடின்னு பாவிப்போம். இந்த டிஸ்கஷன் ஃபுல்லா நான் பிஇடின்னு பாவிக்க போறது வந்து விலை கேள்வி நிகழ்ச்சி. குறுக்கு நிகழ்ச்சியை நான் வந்து சிஇடின்னு பாவிப்பேன். சிஇடி. வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியை வந்து YEDன்னு பாவிப்பேன். இன்கம் இலாஸ்டிசிட்டின்னு சொல்ற. அதே மாதிரி விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியை வந்து PESன்னு பாவிக்க போறோம். சரியா? PED விலைசார் கேள்வி நிகழ்ச்சி அல்லது விலை கேள்வி நிகழ்ச்சி. சிஇடி குறுக்கு கேள்வி அல்லது விலையின் குறுக்கு கேள்வி நிகழ்ச்சின்னு சொல்லுவோம். YED வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. நிரம்பல் நிகழ்ச்சி விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சிக்கு சொல்ல PES. இது ஓகே தானே? இப்ப நிகழ்ச்சி என்றா என்ன? சிம்பிளா சொல்றா மாற்றம். நிகழ்ச்சின்னு சொல்றது சிம்பிளா சொல்றா மாற்றம். கேள்வியை பொறுத்தவரையில கேள்வி தொகைக்கு தானே, கேள்வி தொகை. இந்த கேள்வி தொகையானது அல்லது கேள்வி ப்ரோட்ல மேல கேள்வி வேற கேள்வி தொகை வேற, அது தியரியில நாங்க பார்ப்போம் டீட்டெயிலா. ஆனா இந்த இடத்தை பொறுத்து ரெண்டையும் ஒரே மாதிரி பாவிக்கணும், அதுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்குது, அது பிரச்சனை இல்லை. ரைட்டா? சரி, நல்லா கவனிங்க. இந்த கேள்வி தொகைன்னு சொல்றது
விலையால மாற்றம் அடையும் மேலும் ஏனைய பண்டத்தின் விலையால மாற்றம் அடையும் மேலும் வருமானத்தால மாற்றம் அடையும் மேலும் இல்லைங்களா? ஒரு எக்ஸ்டிஸோட பண்டத்துல கேள்வித்தொகை மாற்றம் அடையுது. எதால மாற்றம் அடையுதா? எக்ஸ்டிஸோட அதே பண்டத்துல விலையால மாற்றம் அடையுது. எக்ஸ்டிஸோட பண்டத்துல கேள்வித்தொகை மாற்றம் அடையுது. எதாலண்டா எக்ஸ்டிஸோட அதே பண்டத்துல விலையால மாற்றம் அடையுது. அப்படி நடந்தா இதுக்கு நாங்க சொல்ற விலைசார் கேள்வி நிகழ்ச்சின்னு சொல்றோம். அதாவது ஒரு பண்டத்தின் கேள்வித்தொகையானது அதே பண்டத்தின் விலையால் மாற்றம் அடைந்தால் அதுக்கு நாங்க என்ன சொல்ற விலைசார் கேள்வி நிகழ்ச்சின்னு சொல்லுவோம். விளங்குதா? அதே மாதிரி எக்ஸ்ட்டு சொல்ற பண்டத்துல கேள்வித்தொகை வைன்ட்டு சொல்ற அஹ், பண்டத்துல வைன்ட்டு சொல்ற பண்டத்துல விலையால மாற்றம் அடையுது. எக்ஸ் பண்டத்துல கேள்வித்தொகை எக்ஸ் த விலையால மாற்றம் அடைந்தால் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. எக்ஸ் பண்டத்தின் கேள்வித்தொகை வைன்ட்டு சொல்ற பொருள்ல விலையால மாற்றம் அடைந்தால் அதுக்கு நான் சொல்ற குறுக்கு கேள்வி நிகழ்ச்சின்னு சொல்றேன். அதே மாதிரி எக்ஸ்ன்னு சொல்ற பண்டத்துல கேள்வித்தொகை அந்த பண்டத்துல வருமானத்தை நாங்க வைண்டு எடுப்போம் பொதுவாக. அந்த பண்டத்துல வருமான மாற்றத்தால் ஏற்பட்டா அதுக்கு நாங்க என்ன சொல்ற வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. நிரம்பல் எடுக்கிற நேரம் QS அப்படிதான், நிரம்பல் தொகை தானே. இங்க கேள்வித்தொகை, இங்க நிரம்பல் தொகை. இப்ப நிரம்பல் தொகை மாற்றமானது அதே பண்டத்தின் விலையால மாற்றம் அடைந்தால் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சின்னு சொல்லுவோம். ஆகவே இதை விளைவிக்கிற சிஸ்டம் தான் நீங்க விளங்கிட்டா சரி. அப்படி இல்லாம நீங்க கஷ்டப்பட்டா நிறைய நீங்க எழுத வேண்டி வரும், நிறைய பாடமாக்க வேண்டி வரும், ஆன்சர் பண்ண கஷ்டமாயிடும். அப்படி இல்லாம இந்த மெத்தட்ல நீங்க போனா எழுதுறது குறவு, பாடமாக்குறது குறவு, விளங்கி எடுத்தாச்சு, லொஜிக்க விளங்கியாச்சு, ஃபுல்லா நீங்க ஆன்சர் பண்ணிடும். ஒரு கேள்வி சரி பிள்ளை இல்லாம ஆன்சர் பண்ணி. ஓகே, நான் பாஸ் பேப்பர் செய்யக்கிட்ட உங்களுக்கு உண்மையில பெரிய ஒரு சந்தோஷம் வரும். அந்த அளவு நாங்க இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம் ஷார். ஓகே, ரைட். இப்ப நிகழ்ச்சியை நாங்க ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று கேள்வி நிகழ்ச்சி, இன்னொன்று நிரம்பல் நிகழ்ச்சி. கேள்வி நிகழ்ச்சி மூன்று வகையில காணப்படும்: விலை கேள்வி நிகழ்ச்சி, குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி, வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. நிரம்பல் ஒரு வகையத்தை நான் படிக்கிறோம் இங்க, விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி. இப்ப இந்த நிகழ்ச்சிகளை டிஸ்கஸ் பண்றது ஆக ஈஸி. எப்படி? விலைசார் கேள்வி நிகழ்ச்சின்னு சொல்றது ஒரு பண்டத்தின் கேள்வித்தொகையானது அதே பண்டத்தின் விலை மாற்றத்தின் மூலம் நடைபெறுமாயின் அது விலைசார் கேள்வி நிகழ்ச்சி ஏற்படும் என அழைக்கப்படும். ஒரு பண்டத்தின் கேள்வித்தொகையானது மற்றொரு பண்டத்தின் விலை மாற்றத்தினால் மாற்றமடைந்தால் அது விலைசார் அல்லது குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி என அழைக்கப்படும். ஒரு பண்டத்தின் கேள்வித்தொகையானது நுகர்வோர் வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தால் மாற்றமடைந்தால் அது வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி என அழைக்கப்படும். ஒரு பண்டத்தின் நிரம்பல் தொகையானது அதே பண்டத்தின் விலை மாற்றத்தால் ஏற்பட்டால் அது விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி என அழைக்கப்படும். கிளியரா இது வரைக்கும்? ஓ சார், கிளியர். ரைட். ஓகே தானே? டவுட் இல்ல? டவுட் இல்ல தானே? இல்ல சார். ரைட். அப்ப இது ஒவ்வொன்றுடையும் வரை விலக்கணத்தை சிம்பிளா நோட் பண்ண பார்ப்போம். ஒவ்வொன்றுக்கு கீழையும் அந்த ஒவ்வொன்றுடையும் வரை விலக்கணத்தை நாங்க சிம்பிளா நோட் பண்ணுவோம். விலைசார் கேள்வி நிகழ்ச்சி போடுவோம். நான் இங்க ஃபுல்லா எழுதுறேன், நீங்க அதுக்கு மாதிரி எழுதிக்கோங்க, சரியா? ஒரு பண்டத்தின் கேள்வித்தொகையானது ஒரு பண்டத்தின் கேள்வித்தொகையானது அதே பண்டத்தின் விலை மாற்றத்தால் மாற்றமடையுமாயின் அது விலைசார் கேள்வி நிகழ்ச்சி எனப்படும்.
ஓகே. ஒரு பண்டத்தின் கேள்வித் தொகையானது அதே பண்டத்தின் விலை மாற்றத்தால் மாற்றமடையுமாயின் அது விலைசார் கேள்வி நிகழ்ச்சி என அழைக்கப்படும். ஓகே தானே? ஒரு பண்டத்தின் கேள்வித் தொகையானது அதே பண்டத்தின் விலை மாற்றத்தால் மாற்றமடையுமாயின் அது விலைசார் கேள்வி நிகழ்ச்சி என அழைக்கப்படும். ரைட். அப்ப அடுத்தது வந்து குறுக்கு கேள்வி நிகழ்ச்சிக்கு நீங்க எழுதுற நேரம் ஒரு பண்டத்தின் கேள்வித் தொகையானது இன போடணும் மற்றொரு மற்றொரு பண்டத்தின், சரிதானே? ஒரு பண்டத்தின் கேள்வித் தொகையானது மற்றும் ஒரு பண்டத்தின் விலை மாற்றத்தால் மாற்றமடையுமாயின், ஒரு பண்டத்தின் கேள்வித் தொகையானது மற்றொரு பண்டத்தின் விலை மாற்றத்தால் மாற்றமடையுமாயின் அது குறுக்கு கேள்வி நெகிழ்ச்சி எனப்படும். ஓகே. ஒரு பண்டத்தின் கேள்வித் தொகையானது மற்றொரு பண்டத்தின் விலை மாற்றத்தால் மாற்றமடையுமாயின் அது குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி என அழைக்கப்படும். இன்னொரு ஒரு நிமிஷத்துல மாதிரி திரும்ப ஜூம் ஆஃப் ஆகும். ஆஃப் ஆயினா திரும்ப 10 மினிட்ஸ் பிரேக் கொண்டு எடுத்து திரும்ப ஜாயின் பண்ணும் இதே லிங்க்ல, சரிதானே? ஒரு பண்டத்தின் கேள்வித் தொகையானது மற்றும் ஒரு பண்டத்தின் விலை மாற்றத்தால் மாற்றமடையுமாயின் அது குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி என அழைக்கப்படும். அப்ப விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி ரெண்டும் ஓகேயா? ஓ சார். ரைட். இப்ப வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி எப்படி வரும்? ஒரு பண்டத்தின் கேள்வித்தொகையானது வருமான மாற்றத்தால் மாற்றமடையுமாய். புரியுதா? ஒரு பண்டத்தின் கேள்வித்தொகையானது வருமான மாற்றத்தால் மாற்றமடையுமாய். வருமான சார், ஓ நுகர்வோர் வருமான மாற்றத்தால் மாற்றமடைமைன்னு நுகர்வோன் வருமான எழுதுனா மாற்றம் பிள்ளையா? குட். நுகர்வோன் வருமான மாற்றத்தால் மாற்றமடையுமாயின், ரைட். நுகர்வோர் வருமான மாற்றத்தால் மாற்றமடையுமாயின் அது வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி என அழைக்கப்படும். வருமானம் சார் கேள்வி நெகிழ்ச்சி என அழைக்கப்படும். தானே? அப்ப விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி, வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி, இந்த மூன்றுடையும் வரைவிலக்கணத்தை கிளியரா டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஓகே தானே?